ஆடிப்பட்டம் தேடி விதை, இதில் தொடங்கி பட்டத்தை பயிர் செய், பட்டம் தப்பினால் நட்டம், இந்த மாதிரி பல பழமொழிகளை நம்ம கேட்டிருப்போம். அப்போது பட்டம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டத்துக்கும் விவசாயத்துக்கும் என்ன தொடர்பு, விவசாயிகள் பட்டத்தை பார்த்து பயிர் செய்யணும் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறத இந்த காணொளியில் முழுமையாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இந்த பட்டங்கிறது விவசாயத்தோட எந்த அளவுக்கு ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அந்த காலகட்டங்களிலே முன்னோர்கள் ரொம்ப சிறப்பாக அதை கவனித்து அதை நம்ம வேளாண் யுத்திகளில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ பட்டங்கிறனா என்னன்னு தெரியாமல், பருவம்னா என்னன்னு தெரியாமல் ஒருத்தர் விவசாயமே செய்ய முடியாது. அந்த சூழ்நிலை தான் இங்கே. அப்போ முதல்ல நம்ம பட்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோம். பட்டம் அப்படின்னா காலநிலையை குறிக்கக்கூடியது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பட்டங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 4 நிலையாக இதை நம்ம பிரிக்க முடியும். எப்படி அப்படின்னா இது இங்கே நம்மளுடைய ஒரு ஆண்டுக்கான காலநிலையுடைய சுழற்சி, இதை நம்ம பிரித்து இதை பட்டமாகவும் பருவமாகவும் எப்படி வேளாண் யுத்திகள் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேளாண்மை அப்படிங்கிறது உணவு உற்பத்தி, அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்தவங்க உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக உற்பத்தி பண்ண உள்ளே வந்தாங்க. இந்த காலத்தில் இதான் விளையும், இந்த காலத்தில் இதான் விளையுங்கிறத கணிச்சு அந்த காலகட்டங்களில் பயிர் செஞ்சுருக்கிறாங்க. இது காய்கறிக்கு தானா நெல்லுக்கு தானா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே பட்டம் பருவங்கிறது பொருந்தும். எடுத்துக்காட்டுக்கு நெல்லில் தொடங்கி காய்கறி, தானியங்கள், பழமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகைகள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே பட்டங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ எதில் நம்ம கால் எடுத்து வைக்கணும், எதை நம்ம செய்யணும்னு நினச்சாலும் இதை நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நம்ம நிறைய பயிற்சிகள் ஒருங்கிணைக்கும் போது எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா பட்டம்னா என்ன அப்படிங்கிறது தான். ஒரு சில நபர்கள் அனுபவம் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப யோசிப்பாங்க. அப்போது புதுசாக விவசாயத்துக்கு வர்றவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே விவசாயத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் பட்டம். இந்த பட்டத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு 4 காலநிலையை பொறுத்து நம்ம இப்போ பார்ப்போம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மாதங்கள்லேருந்து எடுத்துக்கோமே, சித்திரை வைகாசிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டம். அப்போது அதில் வெயில் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சித்திரையில் நல்ல வெயில் அடிக்கும். இப்போ பங்குனி வெயில் பல்ல காட்டுது அப்படிம்பாங்க. அப்போ அது வெயில் காலம், அது நமக்கான வெயில் காலம். அதுக்கு அடுத்து வெயில் முடிஞ்ச உடனே நமக்கு வரக்கூடியது காற்று. ஆனி ஆடி ஆவணிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல காற்றடிக்கும், பயங்கரமாக ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அப்படிம்பாங்க. அப்போது அந்தளவுக்கு அந்த எளிமையாக பழமொழி மூலமாக அந்தந்த காலகட்டத்தையும் கடத்துறதுக்கான வேலைகளை ரொம்ப நுட்பமாக செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அது காற்றடி காலம். இப்போ இந்த காற்று முடிஞ்சோடனே புரட்டாசி ஐப்பசி கார்த்திகையில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். இப்போ இது எப்படின்னா கார்த்திகையில் கனமழைம்பாங்க, ஐப்பசியில் அடமழைம்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக மழை பெய்யும், அங்கே கனமாக மழை பெய்யும் அப்படிங்கிறது எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து காத்தடி காலத்துக்கு அடுத்து வரக்கூடியது மழைக்காலம். இப்போ இந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பனிக்காலம். இந்த பனிக்காலம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி தையில் பார்த்தீங்கன்னா நல்ல பனி பெய்யும். மார்கழி தை முடிஞ்சோன்னா பங்குனி சித்திரை திரும்ப நமக்கு வெயில் காலம். இதுதான் நமக்கான சுழற்சி. இது முன்ன பின்ன இருக்கலாம், ஒரு 10-15 நாள் முன்ன பின்ன மாறி மாறி நமக்கான ஆண்டு முழுவதும் வரக்கூடிய காலங்கள் இந்த பருவநிலைகள். இதுதான் முதல்ல நமக்கு வெயில் அடிக்கும், வெயிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும், காற்றுக்கு அடுத்து மழை பெய்யும், மழைக்கு அடுத்து பனி பெய்யும். அப்போது இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த பயிர் தான் விளையும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக பிரிச்சிருக்கிறாங்க, ரொம்ப கவனிச்சு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பழங்கள் எடுத்துக்கோமே, இப்போ பயிர்களை அதோடைய வயது நிலையை ஒப்பிட்டு பிரிச்சிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள்லேருந்து தொடங்கி, இப்போ கீரைகள் அப்படின்னு பார்த்தா 30 நாட்கள் அறுவடைக்கு வரக்கூடியது. காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்கள்லேருந்து 120-180 நாட்கள் அதிகபட்சமாக இருக்கக்கூடியது. ஒரு சில தாவரங்கள் ரொம்ப ரேராக 1 வருஷம் 2 வருஷம் காய்க்கக்கூடிய செடிகள் கூட இருக்கும், அந்தந்த காலத்துலேயும் காய்க்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தானியங்கள். இந்த தானியங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 120 நாளில் தொடங்கி, 90லேருந்து 120 நாளில் தொடங்கி 180 நாட்களுக்குள்ள வயது முடிஞ்சிடும். அப்போ பெரும்பகுதியாக 120லேருந்து 130 நாட்களுக்குள்ள வயசுடைய பயிர்களை தான் பார்க்க முடியும். இந்த பழமரங்களுக்கு விதிவிலக்கு இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம குறுகிய பயிர், நீண்டகால பயிர், ஆண்டுகால பயிர் அப்படிம்போம். இப்போ இந்த நீண்ட கால பயிரும் ஆண்டுகால பயிரும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நடவு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுவாக வளரக்கூடியது. எப்போ அந்த பட்டமும் பருவமும் வருதோ அப்போ அது காய்க்கக்கூடியது. அப்போ நமக்கான அறுவடையை கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மா, தென்னை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டுருவோம். அந்தந்த காலம் வரும்போது அது காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ மா, பலா, கொய்யா, நெல்லி, சீத்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த காய்க்கக்கூடிய பருவம் வந்துச்சு. இப்போ எடுத்து நாவல், எல்லா காலத்துலேயும் நம்ம நாவல் பார்க்க முடியாது. அப்போ நாவல் பழம் சீசன் வரும்போது நாவல் பழம் தானாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுக்கும் காய்கறிக்கும் தானியத்துக்கும், இந்த தானியத்தை நம்ம ரொம்ப எளிமையாக கணக்கிட்டுலாம். என்ன அப்படின்னா ஆடிப்பட்டம் தான். ஆடி தான் பிரதானமாக தானியங்கள் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையான பயிராக இருக்கும். பொதுவாகவே ஆடிப்பட்டத்தில் எல்லா காய்கறிகளுமே நல்லா பண்ணலாம் அப்படிம்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாகவே பார்ப்போமே. அப்போது பட்டம் அப்படின்னா கால நிலையை குறிக்கக்கூடியது.
பருவம் அப்படின்னா பயிரோட நிலையை குறிக்கக்கூடியது. இப்போ காலநிலையை குறிக்குது அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு இப்போது இந்த காலத்தில் பயிர் செய்கிறது தான் பட்டம். எடுத்துக்காட்டுக்கு ஆடி பட்டம், தை பட்டம் அப்படிம்பாங்க. இதை நெல்லுக்கு பார்ப்போம். ஏன்னா பட்டம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பயிருக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். பொதுவாக இப்போது புரிகிற வகையில் பார்க்கணும் அப்படின்னா நெல் பயிருக்கு பார்ப்போம். ஏன்னா பிரதானமாக நெல் பயிர் செஞ்சிட்ருக்கோம். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சையில் அதிகமாக நெல் பயிர் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த டெல்டா பகுதிகள் முழுமையாக அதிகமாக நெல் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தாண்டி அனைத்து மாவட்டங்களிலுமே பிரதான பயிரானது நெல்லாக இருக்குது. ஓரளவுக்கு நெல் பயிர் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் நீர் வசதி இருக்கோ அங்கெல்லாம் நெல் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இந்த பருவம், பட்டம் அப்படிங்கக்கூடியது. அப்போ முதல்ல நம்ம நெல்லுக்கு பார்ப்போம். நெல்லுடைய பட்டத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சம்பா, குருவை, தாளடி, இப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் சம்பான்னா என்ன, குருவன்னா என்ன, தாளடினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பகுதிகளில் இந்த பேச்சு வழக்குகளில் இல்லை சொல் வழக்குலையோ இந்த பேர் மட்டும் மாறுபட வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, சம்பாங்கிறோம் இல்லையா, இந்த சம்பாவை 2ஆக பிரிப்பாங்க. முன் சம்பா, பின் சம்பா அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. அதுக்கடுத்து குருவை, தாளடி, இப்படி தான். இப்போது எப்படியெல்லாம் பயிர் செய்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. முதல்ல சம்பா பட்டம் எடுத்துக்குவோம். இந்த சம்பாங்கிறது எதை குறிக்குதுன்னா, நீண்ட கால பயிர்களை குறிக்கக்கூடியது. அப்போது எந்தெந்த நெல்லுக்கெல்லாம் நீண்ட வயது இருக்கோ அதெல்லாம் சம்பாவில் நடவு செய்யணும். இந்த சம்பா எப்போ நடவு செய்ய தொடங்குவாங்கன்னா, நாற்று இடுறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களை கணக்கிட்டு எதுக்கு அதிகமாக இருக்கோ அதெல்லாம் சம்பா பட்டம். அப்போது வயசு மட்டும் அதிகமாக இருந்தால் சம்பாவில் பயிர் செய்ய முடியுமான்னா கிடையாது. சில நெல் பயிர்களை நீங்கள் இந்த காலநிலையில் பயிர் செஞ்சால் மட்டும்தான் நல்லா விளையும் அப்படிங்கக்கூடியதும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 160-65 தொடங்கி 240 நாட்கள் வயதுடைய நெல் பயிர் வரைக்குமே இருக்குது. அப்போது இதை நாம் எப்படி கணக்கிட்டு பயிர் செய்கிறது அப்படிங்கிறது தான். பிரதானமாக சம்பா பட்டம் அப்படின்னா ஆடியில் துவங்கக்கூடியது. அப்போ ஆடியில் தொடங்கி நமக்கு கார்த்திகை வரைக்கும் அந்த சம்பா பட்டம்ங்கிறது நடவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த சம்பாவை முன் சம்பா, பின் சம்பான்னு பிரிப்பாங்க. அது ஏன் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய 2 பட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புரிதலுக்கு ஏற்படும். அப்போ நெல்லில் 60ஆம் குருவைன்னு ஒரு பயிர் இருக்குது. 60 நாட்களில் விளைச்சலுக்கு வரும். கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஆயிரும். நாற்றுகளில் 20-25 நாள், அதுக்கப்புறம் வளர்ச்சியில் ஒரு 60 நாள், 90 நாள் வந்துடும். 85-90 நாள் வந்துடும். 60ஆம் குருவைன்னு இருக்கிறதுல ரொம்ப வயது கம்மியாக இருக்கக்கூடிய பருவம். அப்போ அந்த 60ஆம் குருவையில் தொடங்கி அதிகமாக இருக்கக்கூடிய காட்டியானம் 220 நாள் கூட எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அப்போது இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய நெல்களுடைய வயசை ஒப்பிட்டு அந்தந்த காலநிலை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏன் ஆடி எல்லாத்துக்கும் சிறப்பான பட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியில் தொடங்கி தை வரைக்கும் எடுத்துக்காட்டுக்கு கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா மழையும் பெய்யும், காற்றும் அடிக்கும், வெயிலும் இருக்கும், பனியும் இருக்கும். அப்போ எல்லா சூழ்நிலையுமே இருக்கும். சில தாவரங்கள் பனியை ரொம்ப விரும்பும் பூக்கிறதுக்கு. அந்த பனி இருக்கிறதுனால நல்ல ஒரு உற்பத்தி இருக்கும், காய்களுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சம்பா பட்டத்தில் நடுறதை வேறு எந்த பட்டத்தில் நட்டாலுமே விளைச்சல் இருக்காது. காரணம் என்னென்னா அந்த காலநிலை. அப்போது ஒரு பயிருக்கு தேவையான அளவு ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தாவர வளர்ச்சி நல்லா வளரும்னு அர்த்தம். ஆனால் வெயில் காலங்களில் உங்களால் பயிருக்கு தேவையான அளவுக்கு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ இந்த பட்டமும் பருவமையும் கடைபிடிச்சு அந்த காலகட்டங்கள் வரும்போது விவசாயிகள் அதை பயிர் செஞ்சு பயனடைஞ்சுக்கணுமே தவிர நாம் அந்த காலநிலையை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முதலீடு போட்டு பெரிய செலவு பண்ணணும் அப்படிங்கக்கூடியதை தவிர்க்கிறது நல்லது. அப்போது சம்பா அப்படின்னா நம்ம ஆடியிலேருந்து தொடங்கி கார்த்திகை வரைக்கும் நடவு செய்யக்கூடியதாக இருக்கும். இதை முன் சம்பா, பின் சம்பாப்பாங்கல்ல, இதை அதுக்கு அடுத்து பார்ப்போம். இதுக்கு அடுத்து சம்பா நட்டு அதை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் குருவை நடுவாங்க. இந்த குருவைங்கிறது வயது கம்மியாக இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய நெல் பயிர் எல்லாமே குருவையில் வந்துடும். எடுத்துக்காட்டுக்கு 120-130 நாள், அதிகபட்சம் 120 நாட்களுக்கு உள்ள எதெல்லாம் அறுவடைக்கு வருதோ அதெல்லாம் குருவையில் வந்துடும். நாற்று போட்டதுலேருந்து அறுவடைக்கு வரக்கூடிய பயிர்லேருந்து இதெல்லாமே குருவைக்கு வந்துடும். அப்போ இந்த குருவையில் இருக்கக்கூடிய பயிர்களை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாவிலையும் நடவு செய்ய முடியும், குருவையிலையும் நடவு செய்ய முடியும். அப்போது எப்போ வேணாலும் இதை நம்ம பயிர் செய்ய முடியும். மழையில் மாட்டாமல் அறுவடை செய்கிற அளவுக்கான சூழ்நிலையை மட்டும் ஏற்பாடாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடவு செஞ்சுக்கணும். இப்போ இந்த குருவை நட்டு அறுத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் வயலை ஆற போட்டு அதுக்கப்புறம் நடக்கூடியது அதுதான் தாளடிம்பாங்க. இந்த தாளடிங்கிறது நட்டு அறுத்துருவாங்க. அறுத்ததுக்கு அப்புறம் வைக்கோலை தேற்ற முடியாது. காரணம் என்னென்னா அந்த காலங்களில் மழைகள் பெய்ய தொடங்கிடும். அப்போ அறுத்து நெல்லை மட்டும் சேகரிச்சுட்டு வைக்கோலை நிலத்திலே போட்டு திரும்ப
திரும்ப மடக்கி உழுதுருவாங்க. இப்போ தாளடி நட்டாங்க அப்படின்னா முன்சம்பா நட முடியாது. இப்போ இந்த முன்சம்பாங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மிக நீண்ட நாட்களுடைய நெல் பயிரை நடக்கூடிய காலகட்டங்கள். எடுத்துக்காட்டுக்கு கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, காட்டியானம், இந்த மாதிரி மிக அதிக நாட்கள் 160, 180, 200 இந்த மாதிரி நாட்கள் இருக்கக்கூடிய நெல் பயிர்களை பின் சம்பாவில் நட முடியாது. அப்போ முன் சம்பா அப்படிங்கிறது ஆடி, ஆவணி, புரட்டாசி வரைக்கும் நடக்கூடியதெல்லாம் முன் சம்பா. புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி, கார்த்திகையில் நடக்கூடியதெல்லாம் பின் சம்பா. அப்போ தாளடி நடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாளடியில் ஒரு குறுவை ரகத்தை நடவு செய்வாங்க. அப்போ குறுவை ரகத்தை நடவு செஞ்சு அதை அறுவடை செஞ்சுட்டு அந்த தாளை மடக்கி நிலத்திலே உழுதுருவாங்க. உழுதுட்டு அந்த நிலத்தில் திரும்ப பயிரிடுவாங்க பின் சம்பா. இந்த பின் சம்பாங்கிறது குறுவை நெல் ரகமான நெல்லாக இருக்கலாம், 120 நாட்களுக்கு உட்பட்ட நெல்லாக இருக்கலாம், 130, 135 இந்த நாட்களுக்கு உட்பட்ட நெல்லாக இருக்கலாம். அதை அங்கே போய் நடவு செய்வாங்க. அப்படி நடவு செஞ்சாங்க அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு உற்பத்தி எடுக்க முடியும். அப்போது இந்த தாளடி நடலை அப்படின்னா முன்சம்பா, தாளடி நட்டாங்க அப்படின்னா பின் சம்பா. அப்போது நமக்கான குறிப்பிட்ட பட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பா, குருவை தான். இந்த சம்பா குருவையில் முன் சம்பா பின் சம்பாங்கக்கூடியது எப்படி நடுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம பிரிச்சுக்க முடியும். இங்கே முப்போகமும் பயிர் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு பயிரை செஞ்சு அறுவடை செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலநிலை கணக்கிடும் போது நிறைய தண்ணி வசதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முப்போகமும் பயிர் செய்வாங்க. அந்த மாதிரி பயிர் செய்யக்கூடியது தான் இந்த நெல் ரகங்கள் இருக்கக்கூடிய பட்டங்களை பிரிக்கக்கூடியது. ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 3 பட்டங்கள் தான். ஒன்று சம்பா, இன்னொன்று குருவை, 3 தாளடி. தாளடி நட்டாங்க அப்படின்னா பின் சம்பா நடுவாங்க. முன் சம்பா அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் வயது இருக்கக்கூடிய பயிர்களை நடவு செய்கிறது. குருவை அப்படிங்கிறது 120 நாட்களுக்கு உட்பட்ட பயிர்களை நடவு செய்யக்கூடியது. தாளடிங்கிறது குருவை நெல்லை தான் நடவு செய்ய முடியும். சம்பா நெல்லை தாளடியில் நடவு செஞ்சோம் அப்படின்னா இங்கே நம்ம கடுமையான கனமழை காலகட்டங்களில் வந்து அறுவடைக்கு மாட்டிக்கும். அப்போ நெல்லை தேத்துறதும் கஷ்டம், வைக்கோலை தேத்துறதும் கஷ்டம். அப்போது குருவையில் வந்து என்ன நடணும் அப்படின்னா குருவை தான் நடணும். சம்பாவில் வந்து சம்பா தான் நடணும். முன் சம்பாவாக நடும்போது குருவையை நடணும். இதுதான் விஷயம். இதுக்கான காலகட்டங்கள் எடுத்து ஏன் இதை நம்ம இவ்வளோ தெளிவாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நிறைய பேர் கருப்பு கவுனியை நான் வந்து தையில் நடுறேன் அப்படிம்பாங்க. ஒரு அண்ணா வந்து வலுக்கட்டாயமாக மாப்பிளை சம்பாவை வந்து தையில் நடவு செஞ்சு நல்லா வளருது, 4 உயரத்துக்கு வளருது, ஆனால் கருது வைக்க மாட்டேங்குது, பால் பிடிக்க மாட்டேங்குது, அன்னம் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போது நெல்ங்கிறது நெல்மணியில் பால் சேர்ந்து ஆனால் மட்டும்தான் நமக்கு நெல் மணிகளாக வரும். அந்த மாதிரி கருக்காவாக போயிடும். கருக்காங்கிறது உள்ள நெல்மணிகள் இல்லாமல் வெறும் ஓடு மட்டும்தான் தேரும். அப்போ நடவு செஞ்சு பிரயோஜனம் இருக்காது. அந்த நெல் பயிர் எப்போ அதுக்கான காலகட்டத்தை எட்டுதோ அப்போ தான் அது நெல் மணிகளாக மாறும். அப்போ அங்கே வந்து அந்த சூழ்நிலை இருக்காது. தையில் தான் நடவு செய்கிறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்க, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி. அப்போ இந்த சித்திரை வைகாசிலாம் கடுமையாக வெயில் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ வந்து அந்த நெல் பயிரால் கருது வைக்கணுங்கிறது சூழலுக்கு ஏற்றது இல்லை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும். விவசாயங்கிறது நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. அந்தந்த பட்டத்தில் பயிர் செய்யணும். பட்டத்தில் பயிர் செய்யாட்டினா நமக்கு ரொம்ப சிரமமாகி போயிடும். ஏன்னா அந்த காலகட்டத்தை நம்ம முன்னாடி பின்னாடி கொண்டுட்டு வர முடியாது இல்லையா? அப்போ அந்தந்த காலகட்டங்களையும் தவறாமல் சூழலுக்கு ஏற்ப சில காலங்களில் மழை அதிகமாக பெஞ்சிடும், அதனால் அது நேரத்தில் பயிர் செய்ய முடியாத சூழ்நிலை வரும். இந்த இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும். மற்ற காலங்களில் கரெக்டான பட்டத்தில் பயிர் செஞ்சோம் அப்படின்னா சிறப்பான உற்பத்தி எடுக்க முடியும். இதில் இந்த பட்டம் அப்படிங்கிறதுனா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது கால நிலையை குறிக்கக்கூடியது. பருவம் அப்படிங்கிறது பயிரோட நிலையை குறிக்கக்கூடியது. பயிரோட நிலை அப்படின்னா இப்போ ஒரு பயிர் ஒரு விதை போட்டாங்க, நெல் விதையாக இருக்கலாம், போட்டாங்க, 3ஆம் நாள் பருவம் எப்படி வந்திருக்கு பாரு அப்படிம்பாங்க. அப்போ போய் பார்த்தோன்னா முளைச்சிருக்கா, எந்த அளவுக்கு அந்த விதையோட நிலை என்ன அப்படிங்கிறத கேட்குறது தான் பருவம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆவது நாள் 10ஆவது நாளில் பிடுங்கி நடுறாங்க அப்படின்னா பருவம் எப்படி, பூக்கும் பருவம் எப்படி இருக்குது, அந்த செடியோட காய்க்கும் பருவம் எப்படி இருக்குது, அப்படி தான் கேட்பாங்க. அப்போது பருவங்கிறது அந்த தாவரம் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இப்போ எடுத்துக்காட்டுக்கு காய்ச்சிருக்கோம்னா இப்போ நல்லா காய்க்கிற பருவத்தில் இருக்குது செடி அப்படிம்பாங்க, நல்லா காய்ச்சிருக்கு அப்படிம்பாங்க. பூக்கிற பருவம் இப்போ வந்து செடி வந்து பூக்கிற பருவம் அப்படிம்பாங்க. அப்போது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது பட்டம் அப்படின்னா கால நிலையை குறிப்பிட வேண்டியது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அந்தந்த பயிர்களை அப்பப்போ பயிர் செய்யணும். பருவம் அப்படிங்கிறது அந்த தாவரத்துடைய அந்த பயிரோடைய நிலையை குறிக்கக்கூடியது. இந்த பருவத்தில் இந்த தாவரம் இந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டம் பருவத்தை பற்றி ஓரளவுக்கு புரிகிற வகையில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வகையில். உங்களுக்கு இதில் சரியான புரிதல் இல்லை அப்படின்னா கமெண்டில் சரியாக புரியலைன்னு கூட போடுங்க. நம்ம அடுத்து இதை எப்படி இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா. புரிஞ்சிருக்கு அப்படின்னா புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த
பட்டம் பருவம் இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்க? விவசாயிகள் புதுசாக உள்ளே வரவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த காணொலியை பகிர்ந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு அவங்க விழிப்புணர்வாக பயிர் செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா மாற்றி பயிர் செஞ்சு 60 நாள் 90 நாள் ஒரு அனுபவத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த காணொலி அவங்களுக்கு அதை வந்து முன்னாடியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த காணொலியை தேவைப்படுற நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பகிர்ந்து உதவுங்க. காய்கறிகள் குறித்தும் தானியங்கள் குறித்தும் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.